அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் யுகாதி தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் வசந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வசந்த நவராத்திரியினுடைய சில ஆன்மீக தகவலை தான் இந்த வழிபாட்டை செய்கிறதன் மூலியமா வீட்டில் சுபிக்ஷம் பெறுகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றின பதிவு தான். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அம்பிகையின் அருளை நம்ம எளிமையாக பெறுவதற்கு உரிய காலம் இந்த வசந்த நவராத்திரி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு லலிதா நவராத்திரி அப்படின்னும் பேர் இருக்குது. அம்பிகையின் 9 வடிவங்களை வழிபடணும் அப்படின்னா, நவராத்திரி காலத்தில் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா செல்வம், பெயர், புகழ் இது எல்லாம் நம்மளை தேடி வருங்க. நம்ம எதையும் தேடி போக வேண்டாம். நவராத்திரியில் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு 3 வடிவங்களாக அம்பிகையை வழிபடுவதால ஒவ்வொரு அம்பிகையும் 4 மாதங்கள் வீதம் ஆண்டு முழுவதும் நம்மை காத்து ரட்சிப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரும் நவராத்திரி தான் பலருக்கும் தெரிஞ்சது. புரட்டாசி மாசத்துல வர்ற சாரதா நவராத்திரியை தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வருஷத்திற்கு 4 நவராத்திரிகள் இருக்குங்க. இதில் பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வர்ற பிரதமையில் துவங்கி வரும் இந்த 9 நாட்கள் வசந்த நவராத்திரி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இப்போது வசந்த நவராத்திரியின் நிறைவாக ஸ்ரீராம நவமி கொண்டாடுவாங்க. இதை ராம நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த ஆண்டு இந்த வசந்த நவராத்திரியான மார்ச் 30ஆம் தேதி ஆரம்பித்து ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று ஸ்ரீராம நவமியுடன் நிறைவு பெறுகின்றது. இந்த 9 நாட்களும் நம்ம அம்பிகையை வழிபட்டு அவளுடைய அருளை பெற வேண்டிய காலம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்மளுடைய கோரிக்கையை முன் வச்சு 9 நாட்களும் நம்ம முறையாக வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அம்பாளுடைய அருள் கிடைப்பதுடன் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படும். உலகம் முழுவதும் சக்தியின் வடிவமாக பரவி இருக்கும் அம்பிகையை வழிபடுறதால நமக்கு எல்லா நலன்களும் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது அன்னை லலிதாம்பிகையை வழிபட வேண்டிய இந்த 9 நாட்கள் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். வசந்த நவராத்திரியினுடைய 9 நாட்களும் நம்ம மாலை நேரம் 6 மணிக்கு மேலே வீட்டில் உள்ள லலிதாம்பிகை படத்துக்கு நம்ம பூ போட்டு வழிபடலாம். பாலா திரிபுர சுந்தரியின் படத்தை வச்சு வழிபடுறது மிக மிக சிறப்பானது. அப்படி முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் அந்த படத்திற்கு நீங்கள் குங்குமம் போட்டு வச்சுட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட எந்த பூ கிடைக்குதோ, ஒரே ஒரு செம்பருத்தி பூ கிடைச்சா கூட, ஒரு ரோஜா கிடைச்சா கூட போதும். நீங்கள் மிகவும் சிம்பிளாக நீங்கள் இந்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம். பொதுவாக இந்த காலங்களில் அம்பிகைக்கு மல்லிகை அல்லது மரிக்கொழுந்து ஆகிய வாசனை மிகுந்த மலர்களை அம்பிகைக்கு படைத்து வழிபடுவாங்க. முடியாதவங்க என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு வழிபடுங்க. மரிக்கொழுந்து படைப்பதும் மரிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்கிறதும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. முடியாதவங்க மல்லிகைப்பூ போட்டும் நம்ம அர்ச்சனை செஞ்சு வழிபடலாம். வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு வைங்க. முடியாதவங்க வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வச்சு பூஜை பண்ணுங்க. அதுவும் முடியாதவங்க கல்கண்டு, பேரிச்சம்பழம் இதை மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வச்சு பண்ணுங்க. அதுவுமே இல்லை அப்படின்னா வெல்லம் இதை கூட நீங்கள் வச்சு நைவேத்தியம் பண்ணிக்கலாம். அம்பிகைக்கு வளையல், ரவிக்கை துணி, கண்ணாடி போன்ற மங்கள பொருட்களை வச்சு வழிபடணும். பிறகு அந்த பொருட்களை வீட்டிற்கு வர்ற சுமங்கலி பெண்களை அழைத்து தானமாக கொடுங்க. நவராத்திரி காலத்தில் 6 மணிக்கு மேலே லலிதா சஹஸ்ரநாமம் படித்து அம்பனை வழிபடணும். நவராத்திரியின் 9 நாட்களும் இந்த வழிபாட்டினை செய்ய முடியாதவங்க எத்தனை நாட்கள் முடியுமோ அத்தனை நாட்கள் தொடர்ந்து செஞ்சு வழிபடுங்க. இந்த தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பண்ண முடியாதவங்க, பிரதம நாள்லேருந்து ஆரம்பித்து இந்த பூஜையை பண்ண முடியாதவங்க சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்களாவது நீங்கள் இந்த பூஜை வசந்த நவராத்திரி பூஜையை செஞ்சு அந்த 7 நாட்களும் 9 நாட்களும் செஞ்ச பலனை நீங்கள் அடையலாம். காலை நேரத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்கி சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு நைவேத்தியம் படைச்சிடுங்க. நவராத்திரி வழிபாடு இந்த நாட்களில் நம்முடைய கோரிக்கையை நம்ம எதை முன் வச்சு நம்ம வழிபட்டாலும் அது அப்படியே நடக்கும். வீட்டில் செல்வ வளமும் சுபிக்ஷமும் பெருகும் அப்படிங்கிறதான் உண்மை. நான் இன்னைக்கு அமாவாசையினுடைய பிரதமை முதல் நாள் அப்படிங்கிறதால அன்னை லலிதாம்பிகை பாயசான பிரியை அப்படிங்கிறதால பாயசம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்தடுத்து நம்ம என்ன நம்மளுக்கு முடியுமோ அதை செஞ்சு நம்ம நிவேதனம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி லலிதா சஹஸ்ரநாமம் அஷ்டோத்திரம் என்னுடைய சிஸ்டர் சொல்லி நான் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் லலிதா அஷ்டோத்திரம் சொல்ல முடியல, சஹஸ்ரநாம அஷ்டோத்திரம் சொல்ல முடியலன்னா லலிதா சஹஸ்ர நாமாவளி அப்படின்னு தமிழில் இருக்குது. நீங்கள் அதை கூட தினமும் பாராயணம் பண்ணி நீங்கள் அர்ச்சனை பண்ணி உங்களால் என்ன நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்கள் கற்பூர தூபதீப ஆராதனை காமிச்சு இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க.
இப்படி தான் இவ்வளவு பூ போட்டு தான் பூஜை பண்ணணும், அப்படிலாம் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த வித இதுவும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. உங்ககிட்ட எந்த பூ இருந்தாலும் என்ன கிடைக்குதோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம், அர்ச்சனை பண்ணலாம். பூக்கள் அர்ச்சனை பண்ண கிடைக்கல அப்படின்னா அக்ஷதையை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம், குங்கும அர்ச்சனை பண்ணலாம். உங்களால் என்ன முடியுமோ எளிமையான முறையில் வந்து நீங்கள் வந்து இந்த 9 நாளும் அம்பாளை வணங்கி எல்லா நலன்களும் பெற்று வளமோடு வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்த ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.